உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்க பையன்பா. என்ன அடிங்க, என்ன கொல்றதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த ஜனனி இவ என்ன நம்பி வந்தவப்பா. அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னோட தானப்பா. அவ சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இல்லாம அனாதையா வளர்ந்தவப்பா. இந்த குடும்பத்தை அவ குடும்பம் நம்பி வந்திருக்க. நம்பி வந்திருக்கிறதுனால நீங்க அவளை வச்சு தாங்கலாம் வேண்டாம். அவளை இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தாம இருந்தாலே போதுமேப்பா. அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணதை தவிர வேற எந்த பாவமும் பண்ணலையப்பா. அவளை நீங்க உங்க மருமகளை நினைக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷியாவது மதிக்கலாம்லப்பா. இப்படிதான் உங்க பையனை நம்பி வந்து ஒரு பொண்ணை அடிச்சு துரத்துவீங்களாப்பா? இந்த நல்லது கெட்டதெல்லாம் நீங்க தானப்பா என்ன சொல்லி வளர்த்தீங்க. உங்களை இப்படி பார்க்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. நான் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு நினைச்சு எனக்காக சொந்த அப்பாவே எதிர்த்து நின்று என் மரியாதையை காப்பாத்திருக்காரு. இவருக்கு நான் தகுதியானவளே இல்லையே. இவரை காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு நான் இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சா சுக்கு நூறா உடஞ்சு போயிடுவாரே. கடவுளே, எதுக்கு என்ன இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தவிக்க வச்சு பாக்குறேன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயத்த பாக்குறப்ப எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. என்னோட சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பறி கொடுக்கற மாதிரி இருக்கு. இன்னைக்கு மட்டும் ரம்யாக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த பாவத்துக்கு மொத்த காரணமும் நானா மட்டும்தான் இருந்திருப்பேன். கடவுளே, இதுக்கு என்னதான் முடிவு? சீக்கிரமே எனக்கு ஒரு பதில் சொல்லு. வாப்பா, உள்ள போலாம். ஜனனி, உள்ள வாமா. வா வா வா, போலாம் வா. என்னோட சுயநலத்தால நல்லா இருந்த இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. சிவாவும் நான் தான் உண்மையான ஜனனி நினைச்சு அவங்க அப்பா கிட்டே சண்டைக்கு போயிட்டாரு. எனக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் ஜனனி இல்ல துளசின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்னால அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணி பார்க்க முடியும்? ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் பிரச்சனை மேல பிரச்சனையா கொடுத்து சங்கடத்துக்குள்ள ஆளாக்கிட்டு இருக்க? ஜனனி, என்னம்மா இருட்டுல ஏமா தனியா உட்கார்ந்திருக்க? ஜனனி, வீட்டுல இருக்கிறவங்க பேசுறத கேட்டு உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுதுமா. நான் தப்பாலாம் நினைக்கல. அவங்க வருத்தத்தை தான் அவங்க கோமா காட்டுறாங்க. அவங்க நிலைமைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்கிட்ட பிடிச்சதே எனக்கு இந்த குணம் தாமா. உன்னை யாரு எப்படி நடத்தினாலும் யாரையும் தப்பா பேசாத இந்த குணம் எல்லாருக்கும் வராதுமா. இந்த குணத்துக்காகவே நீ நல்லா இருப்பம்மா. கண்டபடி மனச போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்படாதம்மா. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் யோசிக்கல. நீ என்னதான் மனசுக்குள்ள வேதனைய மறைச்சாலும் உன் கண்ணுல வர கண்ணீர் உன் மனசு என்னன்னு என்கிட்ட சொல்லுதுமா. இனி யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. என் புள்ள சிவா உன்னை மனசார காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நீதான் இந்த வீட்டோட மருமக. இதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. உங்க வீட்டுக்குள்ள வந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களை என் அம்மாவாதாமா பாக்குறேன். எதிர்பார்க்காத விதமா என் வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீ என்ன நினைச்சு கவலைப்படுறன்னு உன் மனசு எனக்கு புரியுது. இந்த நிமிஷம் சிவாவுக்கு நீ யாருன்னு தெரியலங்கிறத நினைச்சுதானே நீ கஷ்டப்படுற. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் யாருன்னு தெரியாம என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு தெரியல. கடவுள் புண்ணியத்துல காணாம போயிருக்க ஜனனி சிவாவை தேடி வந்து
அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. சிவா உன்னை எந்த சூழ்நிலையிலயும் கைவிட மாட்டான். நம்புறவங்களுக்கு உசுர கொடுக்கறது சிவாவோட குணம். அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. ஜனனி, நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சொல்றேன்ல, போ. இன்னைக்கு வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? நான் அதெல்லாம் தப்பாவே நினைக்கலங்க. அவங்க கோவத்துலயும் ஒரு நியாயம் இருக்கு. உங்க வீட்ல இருக்கிறவங்களோட சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் அவங்கள மாதிரி தானே நம்மளும் நடந்துப்போம். சின்ன வயசுல இருந்தே ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு உங்க வீட்ல எல்லாருமே நம்பி இருந்தாங்க. திடீர்னு நீங்க வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு வந்தா அவங்க எப்படி தாங்கிப்பாங்க? அதுல நடந்த குழப்பம்தான். உண்மைதான் ஜனனி. ஆனாலும் எங்க? நான் வேண்டாங்க, நாம இத பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுல எந்த யூஸும் இல்லை. இந்த விஷயத்த இதோட விட்டுறலாமே ப்ளீஸ். சரி ஜனனி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்னோட மனைவிங்கிறதுக்காக மட்டும் இத்தனை பேரோட வார்த்தையை மீறி நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வரல. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பொண்ணை அவமானப்படுத்தி வெளியே போக சொல்றப்ப அந்த இடத்துல நீ இல்லாம வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் இதைத்தான் பண்ணிருப்பேன். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா என் மனசுல படுற விஷயத்த நான் சொல்லட்டா? சொல்லு ஜனனி. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்காக பண்ணீங்களே ஒரு விஷயம், அது எதுவுமே எனக்கு சரியா படல. என்ன சொல்ற ஜனனி? தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க என் மேல கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் என் ஒருத்தையால சதஞ்சு போயிருக்கு. அவங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இல்லங்க, நாம தான் அவங்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம். ஆமாங்க, அவங்க எல்லாரோட கோவத்திலயும் நியாயம் இருக்கு. நீங்க உங்க அப்பா கிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு. உங்க மாமாவை அடிச்சீங்களே, அது அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அது உங்க அக்காக்கும் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க நடந்துக்கிட்டதுலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் சின்ன பொண்ணுங்க, ஆனா அவங்க வயசுல பெரியவங்க. அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இத பாருங்க, நீங்க எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா தயவு செஞ்சு உங்க அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் மன்னிப்பு கேளுங்க. எனக்கு அது போதும். ஜனனி, நான் கூட உன்னை என்னவோன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் நீ ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்ட. உன்னை அங்க அவமானப்படுத்தினதை பெருசா யோசிக்காம இந்த குடும்பத்துக்காக யோசிக்கிற உன் மனசை நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. எங்க அம்மா ஏன் உன்னை தலைமையில வச்சு இப்படி கொண்டாடுறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.